பட்டிவீரன்பட்டி அருகே எம். வாடிப்பட்டியில் திமுக எம்பி ராசாவை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே எம். வாடிப்பட்டியில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட தலைவரும் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளருமான மாதவன்பிள்ளை தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பட்டிவீரன்பட்டி, தும்மலப்பட்டி, வத்தலக்குண்டு, பழைய வத்தலக்குண்டு, செங்கட்டாம்பட்டி, நிலக்கோட்டை, சேவுகம்பட்டி, வெங்கடாஸ்திரிக்கோட்டை, மல்லனம்பட்டி, விரிவீடு, செக்காப்பட்டி, கண்ணாப்பட்டியைச் சேர்ந்த வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பின்பு திமுக அரசையும் திமுக எம்பி ராசாவையும் கண்டித்து கோஷம் எழுப்பினார்கள். பின்பு செய்தியாளர்களிடம் வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் மாதவன்பிள்ளை பேசும்போது, பெரும்பான்மையாக வாழக்கூடிய வெள்ளாளர் சமூகத்தை சீண்டும்படியாக திமுக எம்பி ராசா ஈடுபட்டுள்ளார். தேசிய தலைவரை பிள்ளைமார் சங்க தலைவராக்கி விடட்டார்கள் என ஒருமையில் பேசியுள்ளார். வ.உ.சி. பெரியார் காலில் விழுந்து கெஞ்சினார் என கூறியுள்ளார். இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றோம். எம்பி ராசா மன்னிப்பு கேட்க வேண்டும். இதனால் திமுகவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். வாழக்கூடிய சமூகத்தை இந்த வெள்ளாளர் சமூகத்தை இந்த வேளாளர் சமூகத்தை சீண்டும்படியான செயல்ல தற்போது திமுகவோட எம்பி ராசா ஈடுபட்டிருக்காரு. எங்க தேசிய தலைவர் அவரை பிள்ளைமார் சங்க தலைவராக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்க பிள்ளைமார்களை ஒருமையில பேசியிருக்காரு ராசா. அது மட்டும் இல்லாம வ.உ.சி. பெரியார் காலில் விழுந்து கெஞ்சினாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு தகவலை ராசா சொல்லியிருக்குது. தமிழ்நாடு முழுவதும் எங்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகம், மற்ற அமைப்புகள், எங்க சமூகத்தை சார்ந்த சங்கங்கள் அவரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த தமிழகத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த சமூகம் திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்க ஈடுபடுவதற்கு திமுக அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடக்கூடாது. ராசா விரைவில் மன்னிப்பு கேட்கணும். அப்படி அவர் மன்னிப்பு கேட்கலனா மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டங்கள், கண்டன மாநாடுகளை திமுக அரசுக்கு எதிராக நாங்க நடத்தி காமிப்போம். திமுகவுக்கு மட்டும் இது எச்சரிக்கை இல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் எச்சரிக்கை. வ.உ.சி. பத்தி மட்டும் இல்ல, இந்த வெள்ளாளர் இனத்தை எந்த கட்சி பேசினாலும் அந்த கட்சிக்கு கட்டாயமான முறையில ஒரு எதிர்ப்பை தெரிவிப்போம். அது மட்டும் இல்லாம வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோட வெள்ளாள பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த இந்த திண்டுக்கல் தொகுதியில் 60% வாழ்றோம். எங்க சமூகத்திற்கு அனைத்து கட்சிகளும் இடம் ஒதுக்கணும். இதை தவிர்த்து மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு இடம் ஒதுக்குனா வெள்ளாள பிள்ளைமார்கள் ஒன்று சேர்ந்து யாருக்கு இடம் ஒதுக்காங்களோ அந்த கட்சியை படுதோல்வி அடைய செய்வோம்ன்றதையும் இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். ராசா, உன்னை வன்மையா கண்டிக்கிறோம். தயவு செய்து இனி வ.உ.சி. பத்தி நீ பேசக்கூடாது. தயவு செய்து சொல்ல, உன்னை எச்சரிக்கிறோம். வ.உ.சி. பற்றி நீ பேசினா கட்டாயமான முறையில் மதுரையில் உனக்கு நடந்த சம்பவம் எல்லா மாவட்டத்திலையும் நடக்கும். திண்டுக்கல் மாவட்ட ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் சார்பா ராசாவையும் திமுகவையும் நாங்க எச்சரிக்கைன்றதை நான் தெளிவா சொல்லிக்கிறோம்.